வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல டாடா டியாகோ ZX பிளஸ் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பெட்ரோல் வேரியண்டோட டீட்டெயிலான ரிவ்யூ பார்க்க போறோம். ஒரு ப்ராப்பரான 5 டோர் ஹேட்ச்பேக் கேட்டகரியில தான் இந்த வெஹிக்கிள் வருது. 2016ல லான்ச் பண்ணதுலேருந்து ஒரு ஹையஸ்ட் செல்லிங் காரா இந்த டாடா டியாகோ இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டாடா எக்ஸோ மேனுஃபேக்சரிங் பிளாட்ஃபார்ம்ல தான் இந்த டாடா டியாகோவையும் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி மார்க்கெட்ல வந்த டாடா இண்டிகா மற்றும் டாடா போல்ட் இந்த வண்டிக்கும் இதே பிளாட்ஃபார்ம் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. குளோபல் என்காப் ரேட்டிங்லையும் 4 ஸ்டார் ரேட்டிங் ஏர்னிங் பண்ணி ஒரு ப்ராப்பரான சேஃபஸ்ட் காரா இந்த டாடா டியாகோ இருக்குது. ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் தான் பாடி ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாவே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதனால தான் வண்டி ரொம்ப ஹெவியராகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. சேஃப்டி வித் எக்கனாமிக்கலா எனக்கு ஒரு ஹெச்பேக் கார் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த டாடா டியாகோவை செலக்ட் பண்ணலாம். கன்சியூமருக்கு ஃபிளெக்சிபிளா இருக்கிற மாதிரி ஒரு 9 வேரியண்ட்ல இந்த வண்டியை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. XE, XM, XTO, XT, XTRP, XZO+, XZ+, XT NRG, XZ NRG இந்த மாதிரி 9 வேரியண்ட்ல இந்த டாடா டியாகோவை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக் ஃபீச்சர் பொறுத்தவரையில் XT, XZO+, XZ+, XZ NRG இந்த வேரியண்ட்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்குது. ஸ்டைலிஷ் மற்றும் ஸ்போர்ட்டிவான 9 கலர்ஸ்ல இந்த வண்டியை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. கிளவுடி கிரே, ஃபயர் ரெட், போலார் ஒயிட், கிராஸ்லேண்ட் பெய்ஜ், ஃப்ளேம் ரெட், ஓப்பல் ஒயிட், டொனாடோ ப்ளூ, மிட்நைட் ப்ளம், டேட்டோனா கிரே இந்த மாதிரி 9 கலர்ஸில் இந்த வண்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க. மிட்நைட் ப்ளம் கலர் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இந்த கலரை ஒரு 2-in-1 கலர் அப்படின்னே சொல்லலாம். நைட் டைம் பார்க்கும்போது பிளாக் கலர் மாதிரியும், டே டைம் பார்க்கும்போது ஒரு ஷைனிஷான ப்ரௌன் கலர் மாதிரியும் வண்டியோட விசிபிலிட்டி இருக்குது. எக்கனாமிக்கலான மற்றும் பவர்ஃபுல்லான 1.2 லிட்டர் ரிவோட்ரான் என்ஜின் தான் இந்த வண்டிக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சிஎன்ஜி மற்றும் பெட்ரோல் 2 வேரியண்ட்டுக்குமே இந்த என்ஜினை தான் காமனா பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் சிஎன்ஜி வேரியண்ட்டில் ஆட்டோமேட்டிக் கியர் ஃபீச்சர் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா அது இந்த டாடா டியாகோவில் மட்டும்தான். பெஸ்ட் இன் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ், டிரைவபிலிட்டி அண்ட் டூரபிலிட்டி, ஸ்மூத் கியர் ஷிஃப்ட் குவாலிட்டி, ஹை ரீஸ்டார்ட் கிரேடபிலிட்டி, ஈஸி கிரிப் பிஹேவியர் இன் டிராஃபிக் மற்றும் பார்க்கிங் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஹைலைட்ஸ் இந்த வண்டிக்கு இருக்குது. XZ+ வேரியண்ட் பொறுத்தவரையில் ஒரு டாப் வேரியண்ட் அப்படின்னே சொல்லலாம். XT NRG மற்றும் XZ NRG இந்த 2 வேரியண்ட்டும் இந்த XZ+ வேரியண்ட்டுக்கு மேலே இருக்குது. டியாகோவோட NRG வேரியண்ட் பொறுத்தவரையில் அர்பன் மற்றும் டஃப்பான ரோட்ல டிரைவ் பண்ணுற மாதிரி ஒரு சூட்டபிளான பாடி ஸ்ட்ரக்சர் தான் NRG வேரியண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸும் 181 mm ஹையரான கிரவுண்ட் கிளியரன்ஸ் NRG வேரியண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. நார்மல் வேரியண்ட் பொறுத்தவரையில் 178 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஒரு கிளாமரான ஃப்ரண்ட் டிசைன் இந்த டாடா டியாகோவுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ராப்பரான போல்டு ஸ்கல்ப்டட் ஹூட் டிசைன் நம்ம இங்க பார்க்க முடியும். சபிஸ்டிகேட்டட் ஃப்ரண்ட் கிரில் வித் குரோம் ட்ரை ஆரோ ட்ரீட்மெண்டோட கொடுத்துருக்காங்க. இது வண்டியோட ஃப்ரண்ட் பிரசன்ஸை ரொம்பவே பியூட்டிஃபுல்லா எடுத்து காட்டுது. கிரில்லோட சென்டர்ல டாடாவோட லோகோ பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிரில்லுக்கு கீழே ஒரு குரோம் பீமோட ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் கிரில் குரோம் ட்ரையாரோ ட்ரீட்மெண்ட் பொறுத்தவரையில் XZO+ மற்றும் XZ+ வேரியண்ட்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்குது. மற்ற வேரியண்ட் எல்லாமே பிளாங்கா தான் கொடுத்துருக்காங்க. ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் ஃபீச்சரும் XZO+ மற்றும் XZ+, XZ NRG இந்த 3 வேரியண்ட்டுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. ஃபாக் ஃபீச்சரும் இங்க அவைலபிளா இருக்குது. இந்த ஃபாக் பக்கத்திலேயே ஒரு சிக்னேச்சர் LED DRLம் கொடுக்குறாங்க. ஒரு டீசென்டான ஏர்டாம் ஓப்பனிங்கும் நம்ம இங்க பார்க்க முடியும். பாடி கலர்டு பம்பர் ஃபீச்சர் பொறுத்தவரையில் டாப் வேரியண்ட்ல இருந்து பேஸ் வேரியண்ட் வரைக்கும் எல்லா வேரியண்ட்டுக்குமே அவைலபிளா இருக்குது. LED DRL நம்ம இங்க கிளியரா பார்க்க முடியும். ஸ்ட்ரைக்கிங் LED DRL ஃபீச்சரும் XZO+ மற்றும் XZ+ இந்த 2 வேரியண்ட்டுக்கு மட்டும் அவைலபிளா இருக்குது. ஃபாக் ஃபீச்சர் பொறுத்தவரையில் XZO+ வேரியண்ட்ல இருந்து தான் அவைலபிளா இருக்குது. மற்ற வேரியண்ட்டுக்கு இந்த ஃபாக் ஃபீச்சர் கொடுக்கறது இல்லை. ஹெட்லாம்புக்கு உள்ளேயே ஒரு இன்டகிரேட்டர் குரோம் கார்னிஷ் கொடுக்குறாங்க. இது வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கை ரொம்பவே ஸ்போர்ட்டிவா எடுத்து காட்டுது. இன்ஜினுக்கு ஒரு ப்ராப்பரான ஏர் சர்க்குலேஷன் கிடைக்கிற மாதிரி ஏர்டாமோட டிசைன் மற்றும் ஃப்ரண்ட் கிரிலோட ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்மூத் கர்வ்ஸ் அண்ட் லைன்ஸ் வண்டியோட ஃப்ரண்ட் பைனர் டோர் மேல கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ராப்பரான போல்டு ஸ்கல்ப்டட் ஹூட் டிசைன் தான் இந்த டியாகோவுக்கு கொடுத்துருக்காங்க. 2 ஸ்கிரீன் வைப்பர் வித் ஸ்கிரீன் வாஷர் ஃபீச்சரோட கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் தான் இங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஆட்டோமேட்டிக் ரெயின் சென்சிங் ஃபீச்சர் பொறுத்தவரையில் XZO+ மற்றும் XZ+ வேரியண்ட்ல தான் அவைலபிளா இருக்குது. ஒரு வைடரான விண்ட்ஸ்கிரீன் செட்டப் இங்க கொடுத்துருக்காங்க. இந்த விண்ட்ஸ்கிரீனை சுத்தி ஒரு பிளாக் எனாமல் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கு ஒரு ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரான விண்ட்ஸ்கிரீன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் இங்க கொடுத்துருக்காங்க. டிரைவர் சீட்டோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபீச்சரும் இருக்கிறதுனால
நம்மளுடைய விசிபிலிட்டி மற்றும் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி சீட்டை ஃபிக்ஸ் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. ரூஃபோட ஃப்ரண்ட்டில் பவர் ஆண்டனாவும் கொடுத்துருக்குறாங்க. இன்டகிரேட்டட் ரூஃப் ரெயில் ஃபீச்சர் பொறுத்தவரையில் எனர்ஜி வேரியண்ட்டில் தான் அவைலபிளாக இருக்குது. XT எனர்ஜி மற்றும் XZ எனர்ஜி இந்த 2 வேரியண்ட்டில் மட்டும் இன்டகிரேட்டட் ரூஃப் ரெயில்ஸ் ஃபீச்சர் கொடுக்குறாங்க. இன்டகிரேட்டர் ரியர் ஸ்பாய்லர் வித் ஸ்பாட்ஸோட கொடுக்குறாங்க. இந்த ஸ்பாய்லர் ஃபீச்சர் பொறுத்தவரையில் எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. மஸ்குலர் டெயில்கேட் ஃபினிஷிங் ஃபீச்சர் பொறுத்தவரையில் எனர்ஜி வேரியண்ட்டில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. XT மற்றும் XZ 2 எனர்ஜி வேரியண்ட்லையும் இந்த மஸ்குலர் டெயில்கேட் ஃபீச்சர் அவைலபிளாக இருக்குது. பி பில்லர் பொறுத்தவரையில் ஒரு பிளாக் ஃபினிஷிங் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஏ மற்றும் சி பில்லரில் இந்த பிளாக் ஃபினிஷிங் ட்ரீட்மெண்ட் எதுவும் கொடுக்கறது இல்லை, பிளாங்காக தான் கொடுத்துருக்குறாங்க. பாடி கலர்டு ஓவியாரம் வித் LED டர்ன் இண்டிகேட்டரோட கொடுத்துருக்குறாங்க. ஓவியாரம் மிரர் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்ட்மெண்ட் பொறுத்தவரையில் பேஸ் வேரியண்ட் தவிர மற்ற எல்லா வேரியண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. ஆட்டோ ஃபோல்ட் ஓவியாரம் வித் வெல்கம் ஃபங்க்ஷன் ஃபீச்சர் பொறுத்தவரையில் XZ O+ மற்றும் XZ+, XZ எனர்ஜி இந்த 3 வேரியண்ட்டுக்கு மட்டும் அவைலபிளாக இருக்குது. குரோம் லைன் பிளேஸ்டு டோர் ஹேண்டில்ஸ் ஃபீச்சர் இந்த வேரியண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. பேஸ் வேரியண்டான XE மற்றும் XM வேரியண்ட் பொறுத்தவரையில் பிளாக் கலர்டு டோர் ஹேண்டில் ஃபீச்சர் தான் கொடுக்குறாங்க. டியாகோவோட 50 lakhs கார் சோல்ட் பண்ண செலிப்ரேஷன் பேட்சிங் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. 50 lakhs வெஹிக்கிளை சோல்ட் பண்ணி டாடா ஒரு மைல்ஸ்டோனை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. சி பில்லரில் குவார்டர் கிளாஸ் ஃபினிஷிங் மாதிரி ஒரு பிளாக் டேப் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஒரு போல்டான மற்றும் பிரீமியமான டிசைன் தான் வண்டியோட எக்ஸ்டீரியருக்கு கொடுத்துருக்குறாங்க. டாடா இண்டிகா மற்றும் டாடா போல்டோட பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த டியாகோவுக்கு ஒரு ஸ்போர்ட்டிவான மற்றும் கிளாசிக்கலான டிசைன் தான் கொடுத்துருக்குறாங்க. பாடி கலர்டு டோர் ஹேண்டில் ஃபீச்சர் பொறுத்தவரையில் XTO, XT, XTRP இந்த 3 வேரியண்ட்டுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. டிரைவரோட டோர் ஹேண்டிலுக்கு மட்டும் மேனுவல் கீ லாக் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. டயர் ப்ரொஃபைல் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்ப்போம். ஒரு 175/60 R15 அலாய் வீல் இந்த XZ+ வேரியண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. அலாய் வீல் ஃபீச்சர் பொறுத்தவரையில் XZ A+ மற்றும் XZ+ இந்த 2 வேரியண்ட்டுக்கு மட்டும் அவைலபிளாக இருக்குது. ஒரு ஸ்டைலிஷான 5 ஸ்போக் அலாய் வீல் இந்த வேரியண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. இந்த அலாய் வீலோட சென்டரில் டாட்டாவோட லோகோவும் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் வீலுக்கு டிஸ்க் பிரேக் ஃபீச்சரும் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் வீலோட சஸ்பென்ஷன் பார்த்தோம்னா இண்டிபெண்டன்ட் லோவர் விஷ்-போன் மக்-போர்ஷன் ஸ்டட் டைப் கொடுக்குறாங்க. 12 பாத்தோட இந்த சஸ்பென்ஷன் சிஸ்டம் வருது. டியாகோவோட எனர்ஜி மற்றும் CNG வேரியண்ட்டுக்கு இண்டிபெண்டன்ட் லோயர் விஷ்-போன் மக்-போர்ஷன் ஸ்டட் வித் காயில் ஸ்ப்ரிங் சிங்கிள் பாத் சஸ்பென்ஷன் சிஸ்டம் கொடுக்குறாங்க. பிரேக்கிங் பொறுத்தவரையில் ஃப்ரண்ட் வீலுக்கு டிஸ்க் பிரேக்கும் ரியர் வீலுக்கு ட்ரம் பிரேக் ஃபீச்சரும் கொடுக்குறாங்க. இந்த பிரேக்கிங் ஃபீச்சர் பொறுத்தவரையில் எல்லா வேரியண்ட்டுக்கும் காமனாக தான் கொடுத்துருக்குறாங்க. ரியர்லையும் ஒரு ஸ்டைலிஷான 15 inch அலாய் வீல் கொடுத்துருக்குறாங்க. பேஸ் வேரியண்டான XM, XTO, XT, XTA, XTRP இந்த வேரியண்ட் எல்லாத்துக்குமே ஒரு 14 inch 175/65 ஸ்டீல் வீல் தான் கொடுக்குறாங்க. ரியர் வீலோட சஸ்பென்ஷன் பார்த்தோம்னா ரியர் ட்விஸ்ட் பீம் வித் காயில் ஸ்ப்ரிங் மவுண்டட் ஆன் ஹைட்ராலிக் ஷாக் அப்சார்பர்ஸ் இங்கே கொடுக்குறாங்க. டியாகோவோட எனர்ஜி மற்றும் CNG வேரியண்ட்டுக்கு ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தோம்னா செமி இண்டிபெண்டன்ட் க்ளோஸ்டு ப்ரொஃபைல் ட்விஸ்ட் பீம் வித் 12 பாத் சஸ்பென்ஷன் சிஸ்டம் ரியர் வீலுக்கு கொடுக்குறாங்க. பாடி டைமென்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்க்கலாம். லென்த் பொறுத்தவரையில் 3765 mm கொடுக்குறாங்க. வித்து பார்த்தோம்னா 1677 mm வித் கொடுக்குறாங்க. வண்டியோட ஹைட் பார்த்தோம்னா 1535 mm ஹைட் வருது. ஓவரால் வண்டியோட கர்ப் வெயிட் பார்த்தோம்னா 935 kgலேருந்து 991 kg வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஹெவியான பாடி பில்ட் தான் இந்த டியாகோவுக்கு கொடுத்துருக்குறாங்க. வண்டியோட வெயிட் பார்த்தோம்னா 1 ton கிட்ட வரதுனால ஒரு ஹெவியான பாடி பில்ட் டிசைன் தான் இந்த டியாகோவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் யூஸ் பண்ணிக்கிறதுனால ஒரு ஹெவியான பாடி பில்டு டிசைன் இந்த டியாகோவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு டீசெண்டான கிரவுண்ட் கிளியரன்ஸும் இந்த டியாகோவுக்கு கொடுத்துருக்குறாங்க. 170 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் நம்ம எங்கே பார்க்க முடியும். டியாகோவோட எனர்ஜி வேரியண்ட் பொறுத்தவரையில் 181 mm ஹையரான கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க. ரியர் டிசைன் மற்றும் பூட் கெப்பாசிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்ப்போம். ஒரு மஸ்கிளான மற்றும் ஸ்போர்ட்டிவான ரியர் டிசைன் இந்த டியாகோவுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஸ்டைலிஷான ஸ்பாய்லர் வித் ஸ்பாட் ஃபீச்சரோட கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்பாய்லருக்கு கீழேயே ஒரு ஹை மவுண்ட் ஸ்டாப் லைட்டும் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இன்டகிரேட்டட் ஸ்பாய்லர் ஃபீச்சர் பொறுத்தவரையில் எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. பேஸ் வேரியண்ட்டுக்குமே இந்த ஃபீச்சர் கொடுக்குறாங்க. ரியர் கிளாஸ் டிஃபாக்கர் ஃபீச்சரும் இந்த வேரியண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. பேஸ் வேரியண்டான XE, XM, XTO, XT, XTRP இந்த வேரியண்ட்டுக்கு ரியர் டிஃபாக்கர் ஃபீச்சர் கொடுக்கறது இல்லை. மற்ற எல்லா வேரியண்ட்டுக்கும் இந்த ரியர் கிளாஸ் டிஃபாக்கர் ஃபீச்சர் கொடுக்குறாங்க. ரியர் வைப்பர் வித் வாஷர் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது.
பூட் டோரோட சென்டரில் டாட்டாவோட லோகோ பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லோகோக்கு கீழே டியாகோவோட பேட்சிங்கும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. மேனுவல் கீ லாக்கோட ஆப்ஷனும் இங்கே பூட் டோர்லேயே கொடுத்துருக்குறாங்க. இந்த மேனுவல் கீ லாக்குக்கு கீழே ரியர் கேமராவும் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டெயில்கேட்டில் ஒரு குரோம் கார்னிஷும் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த குரோம் கார்னிஷ் ஃபீச்சர் பொறுத்தவரையில் XZ-O+ மற்றும் XZ+ வேரியண்டில் மட்டும் அவைலபிளாக இருக்குது. ரியர் கேமராவை நம்ம இங்கே கிளியராக பார்க்க முடியும். ரியர் கேமரா வித் டைனாமிக் கைட்லைன்ஸ் ஃபீச்சர் பொறுத்தவரையில் XT-RP, XZ-O+, XZ+, XZ-NRG இந்த 4 வேரியண்ட்டுக்கு மட்டும் இந்த ஃபீச்சர் அவைலபிளாக இருக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு சி ஷேப்பில் ப்ராப்பரான டெயில் லேம்ப் செட்டப் இங்கே கொடுத்துருக்குறாங்க. பூட்டோரில் இருக்கிற இந்த மஸ்குலர் லைன்ஸ் கூட டெயில் லேம்போட லைன்ஸையும் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப டீசெண்டாகவும் ரொம்ப ஸ்போர்ட்டிவ்னஸாகவும் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாலஜன் டெயில் லேம்ப் செட்டப் தான் இந்த டியாகோவுக்கு கொடுத்துருக்குறாங்க. டர்ன் இண்டிகேட்டரும் இன்டகிரேட்டடாக கொடுத்துருக்குறாங்க. ரியர் பார்க் அசிஸ்ட் சென்சார் மற்றும் டிஸ்பிளே ஃபீச்சர் பொறுத்தவரையில் XM-XT மற்றும் XT-RP வேரியண்ட்டுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. பேஸ் வேரியண்டான XE வேரியண்ட்டுக்கு சென்சார் மட்டும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி XT ஆப்ஷனல் வேரியண்ட்டுக்கும் சென்சார் ஃபீச்சர் மட்டும் கொடுக்குறாங்க. ரியர் பம்பர் பொறுத்தவரையில் ரெஃப்ளெக்டர் எதுவும் கொடுக்கல, பிளாங்காக தான் கொடுத்துருக்குறாங்க. நம்பர் பிளேட்டோட ப்ரொவிஷன் நம்ம இங்கே பார்க்க முடியும். நம்பர் பிளேட்டோட நைட் லேம்பும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. 2 நைட் லேம்ப் நம்பர் பிளேட்டுக்கு மேலே இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபாலோ மீ ஹோம் லைட் ஃபீச்சரும் பேஸ் வேரியண்டான XE, XM வேரியண்டில் மட்டும் கிடைக்கிறது இல்லை, மற்ற எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. ரியர் ஸ்மார்ட் வைப்பர் வித் வாஷர் ஃபீச்சர் பொறுத்தவரையில் XZ-O+, XZ+, XT-NRG மற்றும் XZ-NRG இந்த 4 வேரியண்ட்டுக்கு மட்டும் அவைலபிளாக இருக்குது. வண்டியோட அண்டர் சேஸும் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். அண்டர் சேஸ் ரொம்பவே ப்ராப்பராக பண்ணியிருக்கிறாங்க. ஃபினிஷிங்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி அண்டர் சேஸ் பெயிண்டிங்கும் கவர் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய வெஹிக்கிளில் காஸ்ட் கட்டிங்காக அண்டர் சேஸ் பெயிண்டிங்கை அவாய்ட் பண்ணுறாங்க. இதனால் கன்சியூமர்ஸ் ரஸ்டிங் இஷ்யூவை ஃபேஸ் பண்ணுறாங்க. டாட்டா இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. மஃப்ளர் மற்றும் எஸ்ஆர்எஸ் சிஸ்டமும் நம்ம இங்கே பார்க்க முடியும். ஹைட்ராலிக் ஷாக் அப்சார்பர்ஸும் நம்ம இங்கே கிளியராக பார்க்கலாம். ஓவரால் வண்டியோட பாடி மேனுஃபேக்சரிங் குவாலிட்டி மற்றும் பில்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். இந்த டியாகோவுக்கு எலக்ட்ரிக் டெயில்கேட் ஃபீச்சர் பொறுத்தவரையில் XZ-NRG வேரியண்ட்டுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. மற்ற வேரியண்ட் எல்லாத்துக்குமே மெக்கானிக்கல் லாக்கிங் ஃபீச்சர் தான் கொடுக்குறாங்க. இந்த டெயில்கேட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. டெயில்கேட்டில் இருக்கிற மேனுவல் கீ லாக்கை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இன்னொன்று டிரைவர் சீட்டுக்கு கீழே பூட் டோர் ரிலீஸ் லிவரும் கொடுத்துருக்குறாங்க. இந்த 2ஐயும் யூஸ் பண்ணி நம்ம டெயில்கேட்டை ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க. பூட் ஓப்பன் பண்ணி பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். இந்த டாடா டியாகோவுக்கு ஒரு லார்ஜான பூட் செட்டப் தான் கொடுத்துருக்குறாங்க. 242 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஹையரான பூட் ஸ்பேஸ் தான் இது அப்படின்னு சொல்லலாம். ஸ்மால் ஹேட்ச்பேக் காராக இருந்தாலும் 5 ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சஃபிஷியன்டான பூட் ஸ்பேஸ் தான் இந்த டாடா டியாகோவில் கொடுத்துருக்குறாங்க. ரியர் சீட்டை ஃபோல்டிங் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. சீட் ஃபோல்டிங் பொறுத்தவரையில் ஸ்ப்ளிட் அப் எதுவும் கொடுக்கல, ஒரே சீட்டாக தான் ஃபோல்டிங் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் எய்டு கிட் மற்றும் டூல்ஸ் கிட் பூட் உள்ளேயே ஸ்டோர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃப்ளோர் மேட்டுக்கு கீழே தான் வண்டியோட ஸ்பேர் வீல் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. பெட்ரோல் மற்றும் NRG பெட்ரோல் வேரியண்ட்டுக்கு 13 இன்ச் ஸ்டீல் வீல் டயர் தான் கொடுக்குறாங்க. 155/80 R13 ஸ்டீல் வீல் வித் டியூப்லெஸ் டயர் கொடுக்குறாங்க. இந்த டயரோட மேக்ஸிமம் ஸ்பீட் லிமிட் பார்த்தோம்னா 80 கிலோமீட்டர்ஸ் தான். அதுக்கு மேலே போகிறத அவாய்ட் பண்ணணும். ஒரு டெம்பரவரி வீலை தான் இந்த ஸ்பேர் வீலை நம்ம யூஸ் பண்ண முடியும். CNG வேரியண்டோட ஸ்பேர் வீல் பொறுத்தவரையில் T135/70 R15 ரேடியல் டியூப்லெஸ் டயர் ஃபீச்சர் கொடுக்குறாங்க. கன்சியூமருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராப்பரான பூட் ஸ்பேஸ் மற்றும் பூட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. பார்சல் ட்ரே ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. சீட்டை ஃபோல்ட் பண்ணி ஸ்பேசியஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். ஸ்ப்ளிட்டிங் சீட் ஆப்ஷன் இந்த ரியர் சீட்டுக்கு அவைலபிளாக இல்லை. கொடுத்துருந்தா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். சீட் பெல்ட் ரிமைண்டர் ஃபீச்சர் பொறுத்தவரையில் எல்லா சீட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. 3-point ELR சீட் பெல்ட் ஃபீச்சரும் எல்லா சீட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பொறுத்தவரையில் காம்ப்ரமைஸ் இல்லாமல் எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்கிற மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா சேஃப்டி ஃபீச்சரும் பேஸ் வேரியண்ட்டில் இருந்தே அவைலபிளாக இருக்கிற மாதிரி தான் டாட்டா கொடுக்குறாங்க. ரியர் சீட்டை ஃபோல்டிங் பண்ணும்போது ஒரு லார்ஜான பூட் ஸ்பேஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும். லார்ஜான ஷூட்கேஸ், மினி ஃபர்னிச்சர்ஸ் இந்த மாதிரி லக்கேஜஸை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஸ்மால் ஹேட்ச்பேக் காராக இருந்தாலும் ஒரு ப்ராப்பரான இன்டீரியர் ஸ்பேசியஸ் மற்றும் பூட் ஸ்பேஸ் இந்த டாடா டியாகோவுக்கு கொடுத்துருக்குறாங்க. மஸ்குலர் டெயில்கேட் ஃபினிஷ் பொறுத்தவரையில்
XT எனர்ஜி மற்றும் XZ எனர்ஜி 2 வேரியண்ட்டுக்கு மட்டும் அவைலபிளாக இருக்குது. கன்சியூமருக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி வண்டியோட டிசைன் மற்றும் இன்டீரியர் ஸ்பேசியஸை ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கிறாங்க. சிட்டி மற்றும் நார்மல் லைஃப்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டைலிஷான ஆக்டிவ் ஹேட்ச்பேக்காக இந்த டாடா டியாகோ இருக்குது. டியாகோவோட சிஎன்ஜி வேரியண்ட்லேயும் பூட் ஸ்பேஸ் அதிகமாக கிடைக்கிற மாதிரி தான் வண்டியை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. சிஎன்ஜி சிலிண்டரை ரெண்டாக ஸ்பிளிட் அப் பண்ணி அண்டர் ஃப்ளோரோமேட்டுக்கு கீழேயே இந்த சிலிண்டரை பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதனால் கன்சியூமர் அதிகமான பூட் ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ண முடியுது. மற்ற சிஎன்ஜி வேரியண்ட் வெஹிக்கிளை கம்பேர் பண்ணும்போது இந்த டியாகோவோட சிஎன்ஜி வேரியண்ட்டில் ஸ்பேசியஸ் அதிகமாகவே கிடைக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. டெயில்கேட்டோட லாக் டிடெக்ஷன் ஸ்விட்ச் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு கிராப் ஹேண்டிலும் கொடுத்துருக்குறாங்க. பூட் டோரை நம்ம ஈஸியாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு கிராப் ஹேண்டில் செட்டப்பும் கொடுத்துருக்குறாங்க. டெயில்கேட்லையும் ஒரு ப்ராப்பரான இன்சுலேஷன் கொடுத்துருக்குறாங்க. வைப்பர் மோட்டரோட அசம்பிளியும் நம்ம இங்கே கிளியராக பார்க்க முடியும். இங்கே ஒரு கேரி ஹூக் கொடுத்துருக்குறாங்க. இந்த கேரி ஹூக்கோட கெப்பாசிட்டி பார்த்தோன்னா 3 kg தான். அதை சைடில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ரைட் சைட்லையும் ஒரு கேரி ஹூக் கொடுத்துருக்குறாங்க. இந்த கேரி ஹூக்கோட பக்கத்துலையும் 3 kg அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. டூல்ஸ் வைக்கிறதுக்கு இங்கே ஒரு டூல்ஸ் பேக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கெட்டுக்குள்ளேயே நம்ம டூல்ஸை பிளேஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதை ஒரு நல்ல இன்னோவேஷன் அப்படின்னே சொல்லலாம். நார்மலாக நம்ம காரில் டூல் செட்டு வெளியில் இருக்கும்போது வண்டி பம்ப்ஸில் ஏறி இறங்கையில் ஒரு மாதிரி நாய்ஸ் வரும். இந்த டூல்ஸ் பேக்கெட் ஃபீச்சர் இருக்கிறதுனால இந்த மாதிரி இஷ்யூவெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் மற்றும் எலிகண்ட் லுக், காமன் பீப்புள் வாங்குற மாதிரி வண்டியோட ப்ரைஸ், இது எல்லாமே இந்த வண்டியோட ஹைலைட்டட் அப்படின்னு சொல்லலாம். வண்டியோட ஆன்ரோடு ப்ரைஸ் வீடியோவோட லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். டெயில் லேம்ப்ஸ் பொறுத்தவரையில் டாடா பிராண்டோட டெயில் லேம்ப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி எல்லா பார்ட்ஸுமே டாட்டாவோட பிராண்டட் பார்ட்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. டெயில் லேம்ப்ஸ் மேலே இருக்கிற டாட்டாவோட பிராண்டிங் சிம்மில் நீங்கள் கிளியராக பார்க்கலாம். ஒரு காம்பேக்ட் சேடனில் கிடைக்கிற ஸ்பேசியஸ் மற்றும் பெர்ஃபார்மன்ஸை இந்த ஸ்மால் ஹேட்ச்பேக் கார்லேயே கிடைக்கிற மாதிரி தான் டாட்டா பண்ணியிருக்கிறாங்க. ரியர் கேமரா வித் டைனாமிக் கைட்லைன்ஸ் ஃபீச்சர்ஸ் இந்த ZX Plus வேரியண்ட்டில் இருக்கிறதுனால இந்த ZX Plus வேரியண்ட்டை ஒரு செக்யூரிட்டி வித் கம்ஃபர்டபுளான பேக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். கரண்ட் மார்க்கெட்டில் இருக்கிற காம்படிட்டர் கார்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு ப்ராப்பரான கம்ஃபர்ட், ஸ்பேசியஸ் ஃபீச்சர்ஸ், டைனாமிசம், டெக்னாலஜி இது எல்லாத்துலேயுமே டாடா டியாகோ தான் ஒரு ப்ராப்பரான செலெக்ஷனாக இருக்கும். லெஃப்ட் சைடில் தான் வண்டியோட ஃபியூல் ஃபில்லிங் கொடுத்துருக்குறாங்க. ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 35 லிட்டர் வருது. சிஎன்ஜியோட ஃபியூல் ஃபில்லிங்கும் இந்த பெட்ரோல் ஃபில்லிங்க்கு பக்கத்தில் தான் பிளேஸ் பண்ணுறாங்க. சிஎன்ஜியோட சிலிண்டர் ஃபில்லிங் கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 60 லிட்டர்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ஃபியூல் ஃபில்லிங்கில் ஒரு மைக்ரோ சுவிட்சும் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபியூல் லிட் ஓப்பனில் இருக்கும்போது மைக்ரோ சுவிட்ச் மூலமாக இன்ஜின் கட் ஆஃப் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. லாங் ட்ரிப் மற்றும் லோக்கல் டிரைவிங்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சஃபிஷியண்டான டேங்க் கெப்பாசிட்டி தான் இந்த டியாகோவுக்கு கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜி வேரியண்ட் பொறுத்தவரையில் ஏகப்பட்ட அடிஷனலான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதை நம்ம சிஎன்ஜி வேரியண்டோட ரிவ்யூ பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃப்ரண்ட் இன்டீரியரில் போய் ஸ்பேசியஸ் மற்றும் ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். ஒரு டீசெண்டான மற்றும் ப்ரீமியமான இன்டீரியர்ஸ் நம்ம இங்கே பார்க்க முடியும். ப்ரீமியம் பிளாக் வித் பெய்ஜி இன்டீரியர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரீமியம் பிளாக் வித் பெய்ஜி இன்டீரியர்ஸ் ஃபீச்சர் பொறுத்தவரையில் ZXO Plus மற்றும் ZX Plus வேரியண்ட்டுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. டிரைவர் டோரோட டோர் பேனலில் பார்த்தோம்னா பவர் விண்டோஸோட கண்ட்ரோல்ஸ் பட்டன் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலோட ப்ரொவிஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. அது பக்கத்திலேயே ஒரு சின்ன ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. குரோம் ஃபினிஷ்டு டோர் அன்லாக் லிவரும் இங்கே நம்ம பார்க்க முடியும். அவுட் சைடு மிரரோட எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் சுவிட்ச் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மிரரை ஃபோல்டிங் மற்றும் அன்ஃபோல்டிங் பண்ணுற ஸ்விட்சும் இங்கேயே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பீக்கரோட மவுண்டிங்கும் டோர்லேயே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. 4 டோர்லையும் ஒரு ஸ்பீக்கர் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. டோர்ஸ் பொறுத்தவரையில் டாடா பஞ்சில் வர மாதிரியே ஸ்ட்ரைட்டாக ஃப்ளாட்டாக 90 டிகிரியில் ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுக்குறாங்க. இதனால் வண்டிக்குள்ளே ஈஸியாக நம்ம போகிறதுக்கு ஸ்பேசியஸ் அதிகமாகவே கிடைக்கிது. வெஹிக்கிளோட வின் நம்பர் டீட்டெயில்ஸ் இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. டயர் ஏர் ப்ரெஷர் இன்ஃபர்மேஷனும் இந்த எல்லோ கலர் லேபிள் மூலமாக டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் ஃபீச்சர் பொறுத்தவரையில் XE XM இந்த 2 வேரியண்ட் தவிர மற்ற எல்லா வேரியண்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. சீட்டை ஃபோல்ட் பண்ணுற லிவரும் இங்கே கொடுத்துருக்காங்க. டிரைவரோட ஃபுட்போர்ட் பொறுத்தவரையில் பிளாஸ்டிக் கிளாடிங் எதுவும் கொடுக்கல, பிளாங்காக தான் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் லிட் ஓப்பனர் மற்றும் டெயில்கேட்டோட ஓப்பனர் பொறுத்தவரையில் இங்கே தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. டெயில்கேட்டுக்கு மட்டும் நம்ம பேக்கில் இருந்தே ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு மேனுவல் கீலாக்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு சஃபிஷியண்டான ஹைட் மற்றும் ஸ்பேசியஸில் ஆக்சிலேட்டர், பிரேக், கிளச் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. வெஹிக்கிளோட எலக்ட்ரிக்கல் ஒயரிங் ஃபினிஷிங்கும் நம்ம இங்கே பார்க்க முடியும். இன்ஜின் பே ஓப்பன் பண்ணுற லிவரும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோன் மற்றும் வேலட் வைக்கிற மாதிரி இங்கே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஏசியோட அவுட்டரில் பார்த்தோம்னா ஒரு கிளாஸியான டிசைன் கொடுத்துருக்காங்க.
வண்டியோட இன்டீரியரை ரொம்ப ப்ரீமியமாக எடுத்து காட்டுது. டீசெண்டான 12 டோன் இன்டீரியர் தீம் இங்கே நம்ம பார்க்க முடியும். ஒரு ஸ்டைலிஷான ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல் இந்த டியாகோவுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்மூத்தான எலக்ட்ரிக் அட்ஜஸ்டபிள் பவர் ஸ்டீரிங் வீல் தான் இது. கண்ட்ரோல்ஸ் பட்டனும் ஸ்டீரிங் வீல்லையே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ மற்றும் ஃபோன் கண்ட்ரோல்ஸ் இங்கே நம்ம பார்க்க முடியும். இந்த ஸ்டீரிங் மவுண்டட் கண்ட்ரோல் ஃபீச்சர் பொறுத்தவரையில் XE மற்றும் XM வேரியண்ட்டில் மட்டும் அவைலபிளாக இல்லை, மற்ற எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. ஒரு ப்ராப்பரான 3 ஸ்போக்கில் ஹேண்டியான ஸ்டீரிங் வீல் டிசைன் தான் இந்த டியாகோவுக்கு கொடுத்துருக்காங்க. பாட்டமில் இருக்கிற ஸ்டீரிங் வீலோட ஸ்போக்கில் மட்டும் ஒரு கிளாஸியான டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங்கோட சென்டரில் டாட்டாவோட லோகோ மற்றும் ஏர்பேக் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. டாப் கார்னரில் பார்த்தோம்னா 2 மஸ்குலான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ஸ்டீரிங் ஹோல்டிங் பர்பஸ்க்காக. ப்ரீமியமான பியானோ பிளாக் ஃபினிஷ் ஸ்டீரிங் வீல் தான் இந்த வேரியண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. பேஸ் வேரியண்டான XE மற்றும் XM வேரியண்ட் பொறுத்தவரையில் நார்மல் ஸ்டீரிங் வீல் தான் கொடுக்குறாங்க. ரெயின் சென்சிங் வைப்பர் ஃபீச்சரும் இந்த வேரியண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. XZO Plus மற்றும் XZ Plus இந்த 2 வேரியண்ட்டுக்கு மட்டும் இந்த ரெயின் சென்சிங் வைப்பர் ஃபீச்சர் கொடுக்குறாங்க. வண்டியோட கீ எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். டாட்டாவோட ஒரு ட்ரெடிஷ்னலான கீ தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. கீயோட ஒரு பக்கம் டாட்டாவோட லோகோவும் இன்னொரு பக்கம் லாக் மற்றும் அன்லாக் பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஃபாலோ மீ ஆன் ஹோம் லேம்ப்ஸ் ஃபீச்சரும் இந்த கீழேயே கொடுத்துருக்காங்க. ஒரு டீசெண்டான ஃப்ளிப் கீயோட டிசைனை இங்கே நம்ம பார்க்க முடியும். ஃபாலோ மீ ஹோம் லேம்ப்ஸ் ஃபீச்சர் பொறுத்தவரையில் XE மற்றும் XM வேரியண்ட் தவிர மற்ற எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. புஷ் பட்டன் ஸ்டார்ட் வித் கீலெஸ் என்ட்ரி ஃபீச்சர் பொறுத்தவரையில் XZ எனர்ஜி வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இக்னிஷன் ஆன் பண்ணி வண்டியோட கிளஸ்டர் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். செக்மெண்டட் DIS கிளஸ்டர் சிஸ்டம் தான் இந்த டியாகோவுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கிளஸ்டரோட சைஸ் பார்த்தோன்னா 6.35 சென்டிமீட்டர் வருது. பேஸ் வேரியண்ட்டில் இருந்தே எல்லா வேரியண்ட்டுக்கும் இந்த DIS டிஸ்பிளே அவைலபிளாக இருக்குது. ஒரு ப்ராப்பரான டிரைவர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இங்கே நம்ம பார்க்க முடியும். டிஜிட்டல் கிளாக், டிஸ்டன்ஸ் டு எம்டி, டோர் ஓப்பன் அண்ட் கீ ரிமைண்டர், கியர் ஷிஃப்ட் டிஸ்பிளே, டாக்கோமீட்டர், மல்டி ட்ரிப் மீட்டர், ட்ரிப் ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி, சீட் பெல்ட் வார்னிங், லோ ஃபியூல் வார்னிங், ஹேண்ட் பிரேக் இண்டிகேஷன், ஹை ஸ்பீட் அலர்ட், ஃபியூல் கேஜ், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் பொறுத்தவரையில் XZO Plus மற்றும் XZ Plus வேரியண்ட்டுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. ப்ரீமியம் கார்ஸில் வர்றதை விட ஒரு இன்டெலிஜென்ட்டான கிளஸ்டர் சிஸ்டம் தான் இந்த டியாகோவுக்கு கொடுத்துருக்காங்க. கிளஸ்டரோட லெஃப்ட் சைடு பார்த்தோன்னா RPM மீட்டரும், ரைட் சைடு பார்த்தோன்னா ஃபியூல் கேஜ் லெவலும் பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. கிளஸ்டரோட இன்னர் மற்றும் அவுட்டரில் பார்த்தோன்னா சில்வர் குரோம் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கிளஸ்டரை ரொம்ப ப்ரீமியமாக எடுத்து காட்டுது. ஃபியூல் கேஜ் லெவல் மீட்டர் பக்கத்திலேயே இன்ஜின் டெம்பரேச்சரும் டிஸ்பிளே ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த டியாகோவோட எல்லா வேரியண்ட்டையுமே வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லலாம். இந்த 6.35 சென்டிமீட்டர் டிஸ்பிளே பொறுத்தவரையில் எல்லா வேரியண்ட்டுக்கும் ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் பேஸ் வேரியண்ட்லையும் இந்த 6.35 சென்டிமீட்டர் கிளஸ்டர் அவைலபிளாக இருக்குது. ப்ரீமியமான 12 டோன் இன்டீரியர் தீம் இந்த XZ Plus வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. கேரகோல் பிளாக் தீம்டு இன்டீரியர் பொறுத்தவரையில் எனர்ஜி வேரியண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. ஒரு ஃபுல்லி ஹாட் பிளாஸ்டிக் இன்டீரியர் டிசைன் தான் இந்த டியாகோ XZ Plus வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. பார்ட்ஸ் பொறுத்தவரையில் குவாலிட்டியாகவும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சப்வூஃபரோட ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. 4 ஸ்பீக்கர் மற்றும் 4 டியூட்டர் ஆப்ஷன் இந்த XZ Plus வேரியண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. ஹசார்ட் லேம்போட பட்டன் டேஷ்போர்டோட சென்டரில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. 2 AC வென்ட்ஸ் டிரைவர் மற்றும் கோ டிரைவருக்கு கொடுத்துருக்காங்க வித் 4-வே அட்ஜஸ்டபிளோட. இந்த AC வெண்டோட அவுட்டரில் பார்த்தோம்னா சில்வர் குரோம் லைன் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு பவர்ஃபுல்லான 17.78 சென்டிமீட்டர் டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் தான் இந்த XZ Plus வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஹார்மனோட ஒரு பவர்ஃபுல்லான மியூசிக் சிஸ்டம் தான் இந்த வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. 4 ஸ்பீக்கர் வித் 4 டியூட்டர் ஆப்ஷனோட இந்த மியூசிக் சிஸ்டம் அவைலபிளாக இருக்குது. ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ மற்றும் ஃபோன் கண்ட்ரோல்ஸ் ஃபீச்சரும் இந்த வேரியண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. AM FM USB கனெக்டிவிட்டி ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸ்பீட் டிபெண்டன்ட் வால்யூம் கண்ட்ரோல் ஃபீச்சரும் இந்த வேரியண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. ஃபோன் புக் ஆக்சஸ் மற்றும் ஆடியோ ஸ்ட்ரீமிங்கும் நம்ம இதில் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. கால் ரிஜெக்டட் வித் SMS ஃபீச்சரும் நம்ம இதில் பண்ணிக்க முடியும். இன்கமிங் SMS நோட்டிஃபிகேஷன் மற்றும் ரீட் அவுட் ஃபீச்சரும் இதில் அவைலபிளாக இருக்குது. ஆப்பிள் கார்ப்ளே வித் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஃபீச்சரும் அவைலபிளாக இருக்குது. இமேஜ் மற்றும் வீடியோ பிளேபேக் ஃபீச்சரும் நம்ம இதில் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. C டைப் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஃபீச்சரும் இதில் அவைலபிளாக இருக்குது. ரியர் கேமரா வித் டைனாமிக் கைட்லைன்ஸ் ஃபீச்சரும் இதில் அவைலபிளாக இருக்குது.
இந்த ஃபீச்சர் பொறுத்தவரையில் XT-RP, XZ-O+ மற்றும் XZ+ வேரியண்ட்டுக்கு மட்டும் அவைலபிளாக இருக்குது. கன்சியூமருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஈஸியான டிரைவிங் மற்றும் ஹேண்ட்லிங் பண்ணுற மாதிரி தான் வண்டியோட டிசைன் மற்றும் டிரைவிங் சிஸ்டம் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. NRG வேரியண்ட் பொறுத்தவரையில் XZ வேரியண்ட்டுக்கு மட்டும் இந்த ரியர் கேமரா வித் கைட்லைன் ஃபீச்சர் அவைலபிளாக இருக்குது. கன்சியூமருக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி தான் இந்த கைட்லைனோட பேட்டர்ன்ஸும் கொடுத்துருக்காங்க. ரியர் பார்க் அசிஸ்ட் சென்சார் மற்றும் டிஸ்பிளே ஃபீச்சர் பொறுத்தவரையில் XM, XT மற்றும் XT-RP வேரியண்ட்டுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. XE மற்றும் XT ஆப்ஷனல் வேரியண்ட்டுக்கு மட்டும் பார்க்கிங் சென்சார் ஃபீச்சர் கொடுக்குறாங்க. பார்க்கிங் அசிஸ்ட் ஃபீச்சர் இந்த வேரியண்ட்டில் கிடைக்கிறது இல்லை. டம்மி சுவிட்சோட ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபாக்லாம்போட பட்டன் மற்றும் வெஹிக்கிளோட சென்ட்ரல் லாக்கிங் பட்டன் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் இந்த XZ+ வேரியண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. XZ-O+ மற்றும் XZ+ வேரியண்ட்டுக்கு தான் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஏர் கண்டிஷனர் ஃபீச்சர் அவைலபிளாக இருக்குது. மற்ற வேரியண்ட் எல்லாத்துக்குமே மேனுவல் ஏர் கண்டிஷனிங் ஃபீச்சர் தான் கொடுக்குறாங்க. இந்த ஏர் கண்டிஷனரோட டெம்பரேச்சர் மற்றும் ஃபேன் ஸ்பீட் பொறுத்தவரையில் இந்த ஹார்மனோட மியூசிக் பிளேயர்லேயே டிஸ்பிளே ஆகிற மாதிரி கொடுக்குறாங்க. யூசர் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஈஸியான ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் தான் இந்த வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியண்ட்டில் இருந்தே ஏர் கண்டிஷனிங் ஃபீச்சர் எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. XE, XM, XT ஆப்ஷனல், XT, XT-RP, XT NRG, XZ NRG இந்த வேரியண்ட் எல்லாத்துக்குமே மேனுவல் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டிஃபாக்கிங் மற்றும் ரியர் டிஃபாக்கிங்கோட பட்டன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏசியோட ஃப்ளோ சேஞ்ச் பண்ணுற பட்டனும் இங்கே கொடுத்துருக்காங்க. மற்றும் ஏசியோட மோட்ஸ் சேஞ்ச் பண்ணுற பட்டன் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஹைடெக் ஆன ஏசி சிஸ்டம் தான் இந்த வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் போர்ட்டோட ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே USB சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் போர்ட் நம்ம பார்க்க முடியும். இதுக்கு கீழே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஃபோன் இல்லைனா வேலட் வைக்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்டோரேஜ் இங்கே நம்ம பார்க்க முடியும். லெதர் ரேப்பிடு மேனுவல் 5 ஸ்பீட் கியர் ஷாஃப்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. கியர் ஷாஃப்டோட அவுட்டர் லைனில் பார்த்தோம்னா ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷிங் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இந்த கப் ஹோல்டர் கிட்டேயே ஒரு சின்ன ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஹேண்ட் பிரேக் வித் சில்வர் க்ரோம் ஃபினிஷிங் பட்டனோட கொடுத்துருக்காங்க. டுவெல் ஏர்பேக் ஃபீச்சர் எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. இன்க்ளூடிங் பேஸ் வேரியண்ட்டுக்குமே இந்த டுவெல் ஏர்பேக் ஃபீச்சர் கொடுக்குறாங்க. டிரைவருக்கு ஸ்டீரிங்லையும் கோ டிரைவருக்கு டேஷ்போர்ட்லையும் இந்த ஏர்பேக் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டீரிங்கோட சென்டரில் ஏர்பேக் மென்ஷன் பண்ணியிருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். கோ டிரைவருக்கு இந்த டேஷ்போர்டில் ஏர்பேக் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு டீசெண்டான ஸ்பேசியஸான க்ளோ பாக்ஸ் நம்ம இங்கே பார்க்க முடியும். இந்த க்ளோ பாக்ஸுக்கு மேலே ஒரு சின்ன ஸ்பிட்டப் கொடுத்து டேப்லெட் மற்றும் மொபைல் ஃபோன்ஸ் ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. கூலிங் ஃபெசிலிட்டியும் இந்த க்ளோ பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த ரோட்டரி சுவிட்சை நம்ம ஆக்சஸ் பண்ணி கூலிங்கை க்ளோஸ் மற்றும் ஓப்பன் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டாடா டியாகோவை பொறுத்தவரையில் சின்ன ஃபீச்சராக இருந்தாலும் பேஸ் வேரியண்ட்டில் இருந்தே எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்கிற மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஏ பில்லரோட 2 சைட்லையும் ட்விட்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இங்கே கிளியராக பார்க்க முடியும். கிராப் ஹேண்டில் டிரைவர் லொக்கேஷன் தவிர மற்ற எல்லா லொக்கேஷனுக்கும் கொடுத்துருக்காங்க. கொலாப்சிபிள் டைப் கிராப் ஹேண்டில் தான் எல்லா வேரியண்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியண்ட்டில் இருந்து இந்த கிராப் ஹேண்டில் ஃபீச்சரும் அவைலபிளாக இருக்குது. பவர் விண்டோஸ் ஃபீச்சர் பொறுத்தவரையில் பேஸ் வேரியண்டான XE வேரியண்ட் தவிர மற்ற எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. கோ டிரைவரோட சன்வைசரில் பார்த்தோம்னா ஒரு வேனிட்டி கிளாஸும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்மார்ட் லைட் ஃபீச்சரும் இந்த சன்வைசருக்கு அவைலபிளாக இல்லை. ஒரு மேனுவல் அட்ஜஸ்டபிள் IVRமும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. வைடரான மற்றும் ஒரு ப்ராப்பர் விசிபிலிட்டி இருக்கிற IVRM தான் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. டிரைவருக்கும் ஒரு சன்வைசர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க வித் டிக்கெட் ஹோல்டரோட. மைக்கோட ப்ரொவிஷன் நம்ம இங்கே பார்க்க முடியும். குவாலிட்டியான ஃபுல் ப்ரீமியம் ஃபேப்ரிக் சீட்ஸ் நம்ம இங்கே பார்க்க முடியும். சீட்ஸோட மெட்டீரியல்ஸ் பொறுத்தவரையில் ரொம்ப வருஷம் வர மாதிரி ஒரு குவாலிட்டியான டஃப்பான மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. சீட்ஸ்லையும் ட்ரை ஆரோவோட டிசைன் கொடுத்துருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் ஃபீச்சரும் ஃப்ரண்ட் 2 சீட்டுக்கு மட்டும் அவைலபிளாக இருக்குது. ரியர் சீட் பொறுத்தவரையில் ஃபிக்ஸடு ஹெட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்குறாங்க. டியாகோவோட NRG வேரியண்ட் பொறுத்தவரையில் ஃபேப்ரிக் சீட் வித் டெக்கோ ஸ்டிச்சிங் ஃபீச்சரோட கொடுக்குறாங்க. இந்த வேரியண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ரீமியம் ஃபுல் ஃபேப்ரிக் சீட் பொறுத்தவரையில் பேஸ் வேரியண்ட்டில் இருந்தே எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை டாடா ப்ரீமியம் பாடி ஹக்கிங் சீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சீட்ஸில் யூஸ் பண்ணியிருக்கிற ட்ரை ஆரோ டிசைனும் வண்டியோட இன்டீரியர் லுக்கை ரொம்பவே கிளாஸியாக எடுத்து காட்டுது. ஸ்மால் ஹேட்ச்பேக் காராக இருந்தாலும் ஒரு ப்ராப்பரான ஸ்பேசியஸான இன்டீரியர் டிசைன் தான் இந்த டியாகோவுக்கு கொடுத்துருக்குறாங்க. ரூஃபோட சென்டரில் ஒரு பவர்ஃபுல்லான ஒயிட் கேபின் லேம்ப் கொடுத்துருக்காங்க வித் 3-வே சுவிட்சோட. ஃப்ரண்ட் பேசஞ்சர் மற்றும் ரியர் பேசஞ்சர் 2 பேருமே இதை ஷேர் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் சென்டரில் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க.
இன்டீரியர் லேம்ப்ஸ் வித் தேர்ட்டர் டிம்மிங் ஃபீச்சரும் இந்த வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த லைட் தேர்ட்டர் டிம்மிங் ஃபீச்சர் பேஸ் வேரியண்டான XE XM வேரியண்ட்டில் மட்டும் அவைலபிளாக இல்லை. மற்ற வேரியண்ட் எல்லாத்துக்குமே இந்த ஃபீச்சரை கொடுக்குறாங்க. ஒன் டச் டவுன் டிரைவர் விண்டோ ஃபீச்சரும் XZ O+ மற்றும் XZ Plus வேரியண்ட்டுக்கு மட்டும் அவைலபிளாக இருக்குது. காம்படிட்டர்ஸ் கார்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு ஓவர்லோடடான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ் இந்த வண்டியில் கொடுத்துருக்குறாங்க. ஒரு காம்பேக்ட் சைஸில் சிட்டி டிரைவ் மற்றும் நார்மல் டிரைவுக்கு வெஹிக்கிள் பார்த்துட்டு இருக்கவங்க தாராளமாக இந்த டியாகோவை செலக்ட் பண்ணலாம். வண்டியோட ரியரில் ஸ்பேசியஸ் மற்றும் சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். டோர்ஸோட ஓப்பனிங் பொறுத்தவரையில் 90 டிகிரியில் ஸ்ட்ரைட்டாக ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுக்குறாங்க. இதனால் வண்டிக்குள்ளே நம்ம ஈஸியாக போகிறதுக்கு வெளியில் வர்றதுக்கு ஸ்பேசியஸ் ரொம்ப நல்லாவே கிடைக்குது. டாலாக இருக்கிறவங்க இல்லைனா ஃபேட்டாக இருக்கவங்க கூட வண்டிக்குள்ளே ஈஸியாக போகிற மாதிரி தான் ஸ்பேசியஸ் கொடுத்துருக்குறாங்க. டோர்லையும் ஒரு பிரீமியமான டுவெல் டோன் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சிலர் குரோம் ஃபினிஷ்டு டோர் அன்லாக் லிவர் நம்ம இங்கே பார்க்க முடியும். குவாலிட்டியான ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் இந்த டோர் பேனலில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமான சேஃப்டி ஃபீச்சரான சைல்டு டோர் லாக் ஃபீச்சரும் நம்ம இங்கே பார்க்க முடியும். ஐசோஃபிக்ஸ் சைல்டு சீட் மவுண்ட் ஃபீச்சரும் எல்லா வேரியண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. பேஸ் வேரியண்ட்டில் இருந்தே இந்த ஃபீச்சரும் அவைலபிளாக இருக்குது. பவர் விண்டோஸோட கண்ட்ரோல்ஸ் பட்டன் இங்கே நம்ம பார்க்க முடியும். ட்விட்டரும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரியர் 2 டோர்லையுமே ட்விட்டர் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலோட ப்ரொவிஷன் நம்ம இங்கே பார்க்க முடியும். ஸ்பீக்கரோட மவுண்டும் 2 ரியர் டோர்லையும் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. கன்சியூமர் ஈஸியாக ஹேண்ட்லிங் மற்றும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் டோர்ஸ் மற்றும் இன்டீரியர் ஃபுல்லாகவே ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் ஃபீச்சர் பேஸ் வேரியண்ட்டில் இருந்தே எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் ஃபீச்சர் பொறுத்தவரையில் பேஸ் வேரியண்டான XE XM வேரியண்ட் தவிர மற்ற எல்லா வேரியண்ட்டுக்கும் கொடுத்துருக்குறாங்க. எலக்ட்ரிக் டெயில்கேட் ரிலீஸ் ஃபீச்சர் பொறுத்தவரையில் டாப் வேரியண்டான XZ NRG வேரியண்ட்டுக்கு மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. சீட்டில் உட்காந்து லெக் ரூம் மற்றும் ஹெட் ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். ஒரு ஸ்பேசியஸான லெக் ரூம் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. டிரைவர் சீட்டை நம்ம எவ்வளோ பின்னாடி தள்ளி வச்சாலும் லெக் ரூம் ஸ்பேசியஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஹெட் ரூமும் கேட்கவே வேண்டாம். ஒரு ப்ராப்பரான ஹெட் ரூம் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஓவரால் ஹைட் 1535 mm இருக்கிறதுனால ஹைட்டு பொறுத்தவரையில் இஷ்யூவே இல்லை. ஒரு ப்ராப்பரான சஃபிஷியண்டான ஹெட்ரூம் தான் இந்த வண்டியில் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். 5 பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு இந்த டாடா டியாகோ ஒரு ப்ராப்பரான செலெக்ஷனாக இருக்கும். முதலே சொன்ன மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒயிட் கேபின் லேம்ப் நம்ம இங்கே பார்க்க முடியும் வித் 3-way சுவிட்சோட. அதர் பிராண்ட் வெஹிக்கிளில் பார்த்தோம்னா IVRM கிட்டையும் ஒரு கேபின் லேம்ப் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த டியாகோ பொறுத்தவரையில் வண்டியோட ரூப் சென்டரில் மட்டும்தான் ஒரு கேபின் லேம்ப் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரியர் சீட் பொறுத்தவரையில் ஃபிக்ஸடு ஹெட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்குறாங்க. டிரைவர் மற்றும் கோ டிரைவரோட சீட்ஸில் மட்டும்தான் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் ஃபீச்சர் அவைலபிளாக இருக்குது. ஒரு மஸ்கிளான மற்றும் குஷைனிங்கான சீட் மெட்டீரியல்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. டுவெல் டோன் காம்பினேஷன் சீட் மெட்டீரியல்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க வித் ட்ரை ஏரோ டிசைனோட. ஒரு ப்ராப்பரான லக்ஸரி வித் பாடி ஹக்கிங் டிசைனோட தான் இந்த சீட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். இதுதான் வண்டியோட டேஷ்போர்ட் வியூ நம்ம ரியர் சீட்லேருந்து பார்க்கும்போது. ஒரு ப்ராப்பரான கிளாசி மற்றும் எக்ஸ்பான்சிவ் ஸ்பேஸ் வித் ப்ரீமியம் டுவெல் டோன் இன்டீரியர்ஸோட கொடுத்துருக்குறாங்க. ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல் மற்றும் ஹார்மனோட 17 இன்ச் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் வண்டியோட டேஷ்போர்ட் லுக்கை ரொம்பவே ப்ரீமியமாக எடுத்துக்காட்டுது. ப்ரீமியம் கார்ஸில் வர ஃபீச்சர்ஸ்க்கு ஈக்குவலாக ஒரு ஓவர்லோடடான ஃபீச்சர்ஸ் தான் இந்த டியாகோவுக்கும் கொடுத்துருக்குறாங்க. இன்ஜின் பேயை ஓப்பன் பண்ணி இன்ஜினோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். டியாகோவோட CNG வேரியண்ட் பொறுத்தவரையில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் அடிஷனலாக கொடுக்குறாங்க. ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் டைம் டியாகோவோட CNG வேரியண்ட்டுக்கு தான் ஆட்டோமேட்டிக் கியர் ஷிஃப்ட் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. சிங்கிள் அட்வான்ஸ்டு ECU, ஆட்டோ ஸ்விட்ச் பிட்வீன் பெட்ரோல் அண்ட் CNG, மாடுலர் ஃபியூல் ஃபில்டர், ஃபாஸ்டர் ரீஃபில்லிங், இந்த மாதிரி ஏகப்பட்ட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் டியாகோவோட CNG வேரியண்ட்டுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. டாட்டாவோட ஒரு பவர்ஃபுல்லான 1.2 லிட்டர் ரிவோட்ரான் இன்ஜின் தான் இந்த XZ Plus வேரியண்ட்டுக்கு பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்சுலேஷன் செட்டப் பொறுத்தவரையில் பூட் டோர் மற்றும் இன்ஜினோட சரௌண்டிங் சுற்றி ரொம்பவே ப்ராப்பராக பண்ணியிருக்கிறாங்க. ஹீட் மற்றும் நாய்ஸ் இஷ்யூ இல்லாத ஒரு ஸ்மூத்தான பெட்ரோல் இன்ஜின் தான் டியாகோவோட எல்லா வேரியண்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் பே உள்ள பார்த்தாலே தெரியுது ஒரு ப்ராப்பரான இன்ஜின் ஃபிக்ஸிங் மற்றும் மெக்கானிக்கல் பார்ட்ஸோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. என்ஜினோட டிஸ்பிளேஸ்மெண்ட் சிசி பார்த்தோம்னா 1199 சிசி வருது. 3 சிலிண்டர் வித் 12 வால்வோட கான்ஃபிகரேஷன் இந்த இன்ஜினுக்கு கொடுத்துருக்காங்க.
மேக்ஸிமம் பவர் பார்த்தோம்னா 86 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் டார்க் பார்த்தோம்னா 113 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. 5 ஸ்பீட் மேனுவல் மற்றும் 5 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் 2 கியர் ஆப்ஷன்ஸ்ல இந்த இன்ஜின் அவைலபிளா இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ரீஃபைன் பண்ணப்பட்ட ஒரு ரிலையபிளான மற்றும் எக்கனாமிக்கலான பெட்ரோல் இன்ஜின் தான் டியாகோவோட எல்லா வேரியண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. பெட்ரோல் மற்றும் சிஎன்ஜி 2 வேரியண்ட்டுக்குமே இந்த 1.2 லிட்டர் ரிவோட்ரான் பெட்ரோல் இன்ஜின் தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சிஎன்ஜி மோடில் இந்த இன்ஜினோட மேக்ஸிமம் பவர் பார்த்தோம்னா 73.4 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. மேக்ஸிமம் டார்க் பார்த்தோம்னா 95 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி நாய்ஸ் மற்றும் வைப்ரேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்ப்போம். ரேஸ் பண்ணுங்க லைட்டா. லைட்டா பண்ணுங்க. ஓகே ஓகே. ஆஃப் பண்ணிடுங்க. இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணும்போது லைட்டாக வைப்ரேஷன் ஆகிறத பார்த்துருப்பீங்க. டாடா வெஹிக்கிள்ஸ் பொறுத்தவரையில் இது நார்மல் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, பயனட் க்ளோஸ் பண்ணிருக்கேன். இன்ஜினில் லைட்டாக நாய்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. பட் கேபின் உள்ள எந்த ஒரு நாய்ஸையும் நம்ம ஃபீல் பண்ண முடியாது. அவ்வளவு ஸ்மூத்தான ரைடிங்கை இந்த வண்டி மூலமாக நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஒரு ப்ராப்பரான டெக் ஃபீச்சர்ஸ் மற்றும் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இந்த டாடா டியாகோவில் கொடுத்துருக்காங்க. ஒரு சேஃபஸ்டான ஹேட்ச்பேக் வெஹிக்கிள் பார்த்துட்டு இருக்கவங்க தாராளமாக இந்த வெஹிக்கிளை செலக்ட் பண்ணலாம். ரீஃபைன் பண்ணப்பட்ட ரிவோட்ரான் இன்ஜின் மூலமாக ஒரு ரெஸ்பான்சிவான பவர், எக்கோ ஃப்ரெண்ட்லினஸ், லோ ரன்னிங் காஸ்ட் இதெல்லாமே கன்சியூமருக்கு கிடைக்கிற மாதிரி தான் டாடா ஒரு ப்ராப்பரான ஹேட்ச்பேக்காக இந்த வெஹிக்கிளை கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜி வேரியண்ட்லையும் ஃபியூல் எஃபிஷியன்சி ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபுல்லி லோ ரன்னிங் காஸ்ட் வெஹிக்கிளாக சிஎன்ஜி வேரியண்ட் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸில் வண்டியை டிரைவ் பண்ணி டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். ரியர் கேமரா வித் டைனமிக் கைட்லைன் ஃபீச்சர் பொறுத்தவரையில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது வண்டியை ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கு. ஸ்டீரிங் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இன்ஜின் ரெஸ்பான்ஸும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. கியர் ஷிஃப்டிங்கும் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் விசிபிலிட்டியும் ரொம்பவே நல்லா கிடைக்குது. பயனட் டோரோட ஃப்ரண்ட் வரைக்கும் நம்ம பார்க்குற மாதிரி தான் விசிபிலிட்டி இருக்குது. சிட்டி டிராஃபிக் உள்ள வண்டியை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டிரைவர் சீட்டில் இருந்து பார்க்கும்போது ஒரு ப்ராப்பரான ஃப்ரண்ட் விசிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி தான் வண்டியோட டிசைனிங்கும் இருக்குது. பிரேக்கிங்கும் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது. ஹெவியான பாடி பில்ட் இந்த வண்டியில் இருக்கிறதுனால டேர்னிங் மற்றும் பிரேக்கிங்கில் வண்டி ஸ்டேபிளாக இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும். சேஃப்டி ஆப்ஷன்ஸ் மற்றும் ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். ஏபிஎஸ் வித் இபிடி, கார்னர் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், டிரைவர் அண்ட் கோ டிரைவர் ஏர்பேக்ஸ், ஃப்ரண்ட் சீட் பெல்ட் வித் ப்ரீடென்ஷனர் அண்ட் லோட் லிமிட்டர்ஸ், இன்ஜின் மாபிலைசர், ஐசோஃபிக்ஸ் சீட் மவுண்ட், சீட் பெல்ட் ரிமைண்டர்ஸ், 3-point ELR seat belts, follow me home lamps, speed dependent auto door locks, rear camera with dynamic guidelines, front fog lamps, rear defogger, automatic headlamps, tire pressure monitoring system, 17-inch touchscreen infotainment system, front adjustable headrest, central locking with flip key, electrically adjustable OVRM, height adjustable driver seat, rear smart wiper with washer, auto fold OVRM with welcome function, cooled glove box, one shot down on driver side window, rain sensing wiper, Harman infotainment system with 4 speaker with 4 tweeter feature, AM FM USB connectivity feature, speed dependent volume control feature, Bluetooth connectivity, phone book access and audio streaming feature, call rejected with SMS feature, steering mounted audio and phone controls, Apple CarPlay with Android Auto, image and video playback, சி டைப் சார்ஜர், இந்த மாதிரி ஏகப்பட்ட அடிஷனலான ஃபீச்சர்ஸ் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஃபோல்ட் ஓவிஆர்எம் வித் வெல்கம் ஃபங்க்ஷன், கூல்டு க்ளோ பாக்ஸ் வித் டேப்லெட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்,
சி டைப் சார்ஜர், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் இது எல்லாமே இந்த வண்டியோட ஹைலைட்டடான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் மற்றும் ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் ஃபீச்சரும் இந்த வேரியண்ட்ல அவைலபிளா இருக்குது. பார்க்கறதுக்கு ஸ்மால் ஹேட்ச்பேக்கா இருந்தாலும் 242 லிட்டர் பூட் ஸ்பேஸ் இந்த வண்டியில அவைலபிளா இருக்குது. வெயிட் பொறுத்தவரையில 935 கேஜில இருந்து 1000 கேஜி வரைக்கும் வருது. ஒரு ஹெவியான பாடி பில்ட் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. 4 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் இந்த குளோபல் என்கப், ஹை ஸ்ட்ரென்த் பாடி ஸ்ட்ரக்சர் இதுதான் இந்த வண்டி மார்க்கெட்ல ஒரு சேஃபஸ்ட் வெஹிக்கிளா இருக்கிறதுக்கு ரீசனா இருக்குது. இந்த XZ Plus வேரியண்டோட ஆன்-ரோட் பிரைஸ் பார்த்தோம்னா 8,46,902 rupees வருது சென்னை பிரைஸ். இவ்வளவு ஃபீச்சர்ஸ் மற்றும் சேஃப்டி ஆப்ஷன்ஸோட இந்த பிரைஸ்ல எந்த கார் பிராண்டாலையும் கார் சேல்ஸ் பண்ண முடியாது. ஆனா டாடா பண்றாங்க. இந்த வண்டியோட டீட்டெயிலான ரிவ்யூவை நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.